உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சத்யா. அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு முக்கிய செய்திகள் வந்திருக்கு. அதுல சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வழிபாட்டுக்கு போயிருந்த தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சீரடியில சாய்பாபா வழிபாடு செய்யறதுக்காக போயிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு சீரடி, அடுத்து வந்து சென்னைக்கு வந்துட்டு சுன்னத் பண்ணிட்டு நேராக மெக்காவுக்கு போவார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் போகிற ரூட்லாம் பார்க்கும்போது திருச்செந்தூர், அப்புறம் அப்படியே ஷீரடி, அப்புறம் சென்னை வந்து சுன்னத், அப்புறம் வந்து அப்படியே அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது ஒரு நடிகன் அவன் அரசியல்வாதியாக மாறினால் அவன் வந்து அரசியலி நடிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த விஜய் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏன் விஜய் 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 விஜய்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஜய் விஜய்ல யாரும் பேசலை. அவன் தப்பானவன், அவன் உங்களை ஏமாத்துறான் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் நம்மளுடையது. நீங்கள் பாருங்க, விஜய் இயல்பில் அவர் ஒரு கிறித்தவர். கிறித்தவர்களுடைய அடையாளமாக யார் இருக்காங்கன்னா ஜீசஸ், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல கிறித்தவன், அதாவது பைபிளை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் முடித்த ஒரு கிறித்தவன், அவன் வந்து இந்து கோயிலுக்கும் இல்லை வந்து இதுக்கும் வருவாங்கன்னா சும்மா வருவாங்க, நட்பு நடிப்பில் வருவாங்க. ஆனால் அவங்க மனமுருகி நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கிறித்தவன் நண்பன் யாராவது சொல்லுங்க. பசங்க இருக்காங்க. பீட்டர், ஏதாவது பேர் சொல்லுங்க. பீட்டர் இருக்கிறாரு. இல்லை உங்க சும்மா பேர் ஒன்றும் பீட்டர் அடிச்சு, உண்மையான பீட்டர் ஒருத்தர் சும்மா பீட்டர் அப்படின்னு அடிச்சுட கூடாது. அருள்ராஜ் பீட்டர். அருள்ராஜ். எனக்கு தெரிஞ்சு ரிச்சர்ட்னு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து ஒரு கிறித்தவர், திருநெல்வேலியில் இருக்கார். ரிச்சர்டு கிறித்தவர். அவர் வாரம் வந்து தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போவார், குடும்பத்தோடு போவார். நான் எப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போகணும்னா எடுக்க மாட்டார். அவர் வந்து சர்ச்சில் இருப்பார். அவர் வந்து இந்த இந்து கோயிலுக்கு நன்கொடையெல்லாம் கொடுப்பார். இந்து கோயில் நன்கொடை கொடுப்பாரு, பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கொடுப்பாரு, ரம்ஜானுக்கு டொனேஷன் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பார். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு ஒருபோதும் எழுதி கொடுக்க மாட்டார். ஏன்னா எழுதி கொடுத்தா அவருடைய சபைக்கு அவர் எதிரானது. அது அவர் ஒரு சபையில் இருப்பாங்க இல்லையா, அது சிஎஸ்ஐயோ இல்லை ஆர்சியோ இல்லை பெண்டிகஸ்டோ வாட் எவர் இட் இஸ், அந்த சபைக்கு அது எதிரானது. விஜய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு. போயிட்டு அந்த கோவிலில் வந்து இந்துக்கள் மட்டும் தான் வழிபட முடியும். இவர் என்ன பண்றாரு, கோவிலில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு ஜோசப் விஜயன் கையெழுத்து போட்டுட்டு உள்ள போறாரு. யாரை ஏமாத்துற நீ? கிறிஸ்தவர்களை ஏமாத்துறியா இல்லை இந்துக்களை ஏமாத்துறியா? இதை தேர்தலுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருந்தாதாங்க ஓட்டுக்காக பண்ணாருன்னு அர்த்தம். தேர்தலுக்கு பிறகுதானே பண்றாரு, அவர் விருப்பப்பட்டு பண்றாருன்னு பல பேர் சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா ஓட்டு விழாது, அதனால பண்ணல. தேர்தலுக்கு நீங்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக நாங்களை பார்க்கிறோம், கிறிஸ்தவ லீடராக அவரை பார்க்கிறோம், சிறுபான்மை பாதுகாவலராக அவரை பார்க்கிறோம், அதனால இவருக்கு ஓட்டு போறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? நீங்க அப்பவே இவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு வேலை தூக்கிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன்னு எழுதி கொடுத்தா கிறிஸ்தவர் ஓட்டு போட்டிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் நபருக்கு எடுத்துக்காட்டு, எல்லா மத கட்சி தலைவர்களும், நிறைய அண்ணன் சீமான் தவிர்த்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ரம்ஜானுக்கு போய் இந்த இது பண்ணுவாங்க. சீமான் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாரு. ரம்ஜானுக்கு வந்து இஸ்லாமியரோட அண்ணன் தம்பியா இருப்பாரு, அது வேற. ஆனா அவர் வந்து இந்த குல்லா போட்டுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டோட எல்லா தலைவர்களுமே ரம்ஜானுக்கு போய் நோன்பு திறப்பாங்க. ஆனா ஒருபடி மேல போய் எல்லாத்திலும் நோன்பு திறந்து நோன்பு கஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு வருவாங்க. ஆனா இவரு கிரீன் மேட்டை போட்டு நமாஸ் பண்ணாப்ல. அதாவது இஸ்லாமில் என்ன பின்பற்றி நோன்பு திறப்பாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் நோன்பு இருந்தார். ஒரு நாள் விரதம் இருந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும், காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருந்து இவர் வந்து 6:20க்கு நோன்பை திறந்து நமாஸ் பண்ணி பார்த்து பண்ணி இப்படி திட்டு பார்த்து அங்கே முஸ்தபா பார்த்துக்கிட்டு அப்படியே திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்தாப்புல. அப்போ நமாஸ் பண்ணி ஒரு நாள் நோன்பு இருந்து நோன்பு திறந்து தன்னை இஸ்லாமியனா அங்கே காட்டிக்கிறது, திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் தன்னை இந்துவாக காட்டிக்கொள்வது, அங்க சர்ச்சில் போய் முட்டி போட்டு மண்டி போட்டு போய் அங்க தேவாலயத்தில் வழிபடுறது. அங்க பார்த்தா தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டிற்கும் தமிழர்களுடைய அந்த இறை கோட்பாட்டிற்கும், நீங்க அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய தமிழர்களும் இறை கோட்பாடு ஏற்படுதான்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அடக்குமுறையின் காரணமாக, இங்களுடைய சாதிய வேறுபாடின் காரணமாக கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ மாறிட்டாங்க. ஆனால்
தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டின் அடிப்படையில் ஷீரடி சாய்பாபாவுக்கும் தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு நீங்கள் ஷீரடியுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இங்கே நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, வேலைக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, யாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு தலைவனாக, ஒரு கட்சியினுடைய தலைவனாக, ஒரு முதலமைச்சர் கணவருக்கு ஒருத்தர் தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, எத்தனை தலைவர் எடுத்துக்கோங்க, யாராவது இங்கேருந்து ஷீரடிக்கு போய் வழிபட்ட தலைவர் யாராவது இருக்காங்களா? கிடையாது. இங்கேருந்து ஷீரடிக்கு நீ போகிறன்னா நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ என்ன பண்ணுவான், எங்கள் தளபதி போயிட்டாரு நான் போகிறோம்மா, ஏன்னா அவர் பேண்ட் போட்டால் கிளம்பிடுவாங்க, அவர் பேண்ட் போட்டால் இவன் பேண்ட் போடுவான், அவர் காப்பு போட்டால் இவன் காப்பு போடுவான், அவர் போடுறதால இவங்களும் போடுவாங்க, போடுறதெல்லாம் இவரும் போடுறதுன்னு ஆசைப்படுவான், அவர் போடுறதெல்லாம் இவரும் போட முடியாது, அது ஒரு விஷயம், ஆசைப்படுவான், அவ்வளோதான். ஏன்னா அவர் கொஞ்சம் காஸ்ட்லியாக போடுவார் இல்லையா, சட்டெல்லாம் சட்டை பேண்ட்லாம் 1 லட்ச ரூபாய், ஒரு செருப்பு 1.5 லட்ச ரூபாய்க்கு போடுவார், இவன் போட முடியுமா? பார்க்க தான் முடியும். அப்போ இவன் இங்கேருந்து என்ன பண்ணுவான், நேரடியாக கிளம்பி ஷீரடிக்கு போவான், ஷீரடிக்கு போய் எங்கள் தளபதி சொன்னார் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய பாரம்பரிய வழிபாடு, இது எல்லாத்துலேருந்தும் பண்பாட்டு புரட்சியில் என்றால் அரசியல் பிடிச்சி வெல்லாதுன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நீங்க ஒரு தலைவன் என்பவன் அந்த சமூகத்திற்கான, அந்த இனக்குழுவுக்கான பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மொழியை காப்பதற்கு தான் ஒரு அரசியல் தேவை. என் நிலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மண்ணை, என் மக்களை, என் மக்கள் பேசக்கூடிய மொழியை, அவங்களுடைய பண்பாட்டை, அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய விளையாட்டை, அவங்களுடைய நாகரிகத்தை, இதை காப்பதற்கு தான் ஒரு அரசியல் தேவை, அதுக்கு தான் ஒரு தலைவன் தேவை, அதுக்கு தான் இங்கே வந்து எல்லாமே இருக்குது. எல்லா அமைப்புகளும், எல்லா இயக்கங்களுமே அந்த மண்ணுக்கானது தான், அந்த மக்களுக்கானது தான். நீ இன்னொன்று கொண்டு போய் திணிப்ப, இன்னொரு வழிபாட்டை திணிப்ப, அந்த வழிபாட்டின் மூலமாக இன்னொரு கலாச்சாரத்தை திணிப்ப அப்படின்னா அது தேவையே இல்லையே. அப்போ அது முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்துக்கு எதிரானது. நீ அங்கே போய் நமாஸ் பண்ணுற அந்த இஸ்லாமியர்களுக்கு உண்மையா இல்லை, முட்டி போட்டு போகிற நீ தேவாலயத்தில் கூடிய கிறிஸ்தவர்களுக்கு உண்மையா இல்லை, கையெழுத்து போட்டு போன இந்துன்னு கையெழுத்து போட்டு கிறிஸ்தவர்களும் இந்துக்களுக்கு உண்மையா இல்லை, திருச்செந்தூர் முருகனுக்கும் சீரடிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நேர் எதிர் கோட்பாடு என்ன? அப்போ நீ எந்த மாதிரியான சிந்தனை கொண்ட ஒருத்தன்னு பாருங்க. அவன் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே ஷீரடி சாய்பாபா வந்து ஏற்கனவே வழிபடுறாங்க, ஷீரடியோட டிவோட்டியா, அவருடைய படுக்கையில எல்லாருமே ஷீரடி சாய்பாபா இருக்குமா, அவர் டிவோட்டியா இருந்து போட்டோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் வம்படியா இந்த காலகட்டத்தில் கொண்டு போய் இதுக்கு முன்னாடிலாம் அவர் இதை எக்ஸ்போஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி போய் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. என்னைக்காவது முருகன் கோயிலுக்கு போயிருக்காரா? அவர் வந்து இங்கே என்னைக்காவது முட்டி போட்டு, அவங்க 5 வயசுலேருந்து ஒரு முட்டி போடுறாருன்றாங்க. அவங்க அப்பா சொல்றாரு 5 வயசுலேருந்தே எங்கள் பையன் முட்டி போடுவான், அவன் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. முட்டி போடுறதுல அவருக்கு பெரிய ப்ராக்டிஸ் இருக்குங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த முட்டி போடுற வீடியோ வெளியே வரவே இல்லையே. இப்போ எப்படி வெளியே வந்துச்சு? கண்டிப்பா அது தேர்தலுக்கு முன்னாடி தேவாலயத்தில் முட்டி போட்டா இந்த ஓட்டு விழும் திருச்சி கிழக்குல. அதுக்காக தானே திருச்சி கிழக்கும் தேர்தலுக்கு பிறகு திருச்செந்தூர்ல போய் வேலை பிடிச்சா அவர் பொதுவானவர்கள் காட்டிக்கிறார். அப்ப பிடிச்சிருந்தா ஓட்டு உனக்கு விழாது. அப்ப நீ சிறுபான்மை என்று பேசி சிறுபான்மையோட காவலர்னு சொல்லி சிறுபான்மைக்கான இந்த விஜய் வந்து நிப்பான்னு பேசிட்டு இப்ப போய் சீரடியில் நிக்கிறானே. இப்ப சிறுபான்மையெல்லாம் என்ன செய்ய போறீங்க? சிறுபான்மைக்காக இந்த விஜய் வந்து நிப்பான்னார்ல, நிப்பான் பெயிண்ட் வேலை பார்க்குற மாதிரி நிப்பான்னாரு. இப்ப நிப்பான் எங்க நிப்பான்? சீரடியில் நிற்பான், திருச்செந்தூர்ல நிற்பான், நாளைக்கு வந்து வேற எங்கேயாவது போய் நிற்பான், நாளைக்கு அனைமா காசி விஸ்வநாதர் எல்லாம் போகப்பல, நாளைக்கு சுண்ணத்தை பண்ணிட்டு மெக்கா மெதினா கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எல்லா சமூகத்தவரையும் கவரணும்னு ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னா அவன் ரொம்ப தப்பானவன். நீங்கள் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னா அதாவது லக்கும் தீனுக்கும் வழி. இது இஸ்லாமிய மார்க்க தான் சொல்லுது. உன் மதம் உனக்கு வழிவிடு, என் மதம் எனக்கு வழிவிடு. நீயாவே நான் நானாவே இருக்கிறேன், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ சீமானண்ணை வந்து இந்து தமிழ் முருகனை வழிபடுவார், சிவனை வழிபடுவார், குலதெய்வ வழிபாடு, இதுதான் அவருடைய வழிபாடு. ஆனால் அது கட்சியில் கிறிஸ்தவர் இருக்காங்க, இஸ்லாமிய, நீ வழிபடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் தேவாலயத்துக்கும் வருவேன், நான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து சாமி கும்பிடுவேன், நான் இங்கே நிற்பேன், அங்கே போய் நான் இந்துக்கு மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு எழுதி கொடுப்பேன். இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குற ஒருத்தன் எப்படி தேவாலயத்தில் இருக்க முடியும்? இருக்க முடியுமா? எனக்கு தெரியல. இல்லை, அவனுக்கு ஒரு சபை இருக்கும்ல, விஜய்க்குன்னு ஒரு சபை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஆர்சி தான், ஒரு ரோமன் கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்தவர். இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னா அப்போ இந்து மதத்தில் உள்ள எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றான்னு அர்த்தம். அப்போ அந்த மத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்றான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும்? நீ கிறிஸ்தவராகவும் இல்லை, நீ இந்துவாகவும் இல்லை, நீ இஸ்லாமியராகவும் இல்லை, நீ முதல்ல மனிதனாவே இல்லை. ஏன் நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு கோயிலாக போக வேண்டிய அவசியம் இருக்குது? பாவம் பண்ண வந்து அதிக கோயிலுக்கு போவான். இப்போ நம்ம வந்து வழிபாடு, எனக்கும் இறை நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு இல்லை, நான் முருகனை நம்புகிறேன், நம்ம கோயில் குலதெய்வ வழிபாடு எனக்கும் இருக்குது, நானும் வழிபடுறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் வழிபாட்டு என்பது ஒரு வாழ்வியல், வாழ்க்கையில் ஒரு வாழ்வியலில் ஒன்று, அதுவே வாழ்க்கை கிடையாது. அதிக தப்பு செஞ்சவன், அதிக பாவம் செஞ்சவன் தான் கோயிலாக போவான். என்ன பாவம்? அப்படி பொண்டாட்டி பாவம் சாபமா? இல்லை, அவர் வந்து இல்லை பிள்ளைங்களோட சாபமா? இல்லை கருவில் 41 பேருடைய சாபமா?
இல்லை 54 பேர் மொத்தமாக வண்டியில் வந்து சேர்த்துருக்காங்க அந்த சாபமா, இல்லை என்ன சாபம் எனக்கு புரியலையே, இல்லை படம் எடுத்த தயாரிப்பாளருடைய சாபமா, இல்லை படம் எடுத்து தெருவில் விட்ட இயக்குனருடைய சாபமா, இல்லை நடிகைகளுடைய சாபமா, யாருடைய சாபம்? என்ன பாவம் பண்ணிட்டீங்க? இவ்வளோ பாவம் பண்ணிட்டீங்களா? உங்கள் பாவத்தை கழுவுவதற்கு நீங்கள் திருச்செந்தூருக்கு போய் பாவத்தை கழுவுங்க, சீரடிக்கு போய் பாவத்தை கழுவுங்க, வேளாங்கண்ணிக்கு போங்க, முட்டி போட்டு போங்கன்னு யாராவது ஜோசி அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேலா அவர் தான் சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுங்கிற நபர் வந்து 1 நம்பர் ஃப்ராடு. எந்த அளவுக்கு ஃப்ராடுன்னா, கமலஹாசனுடைய சாதகம் இதுதான். கமலஹாசன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளர், அவர் நாத்திகவாதி, ஜோதிடத்தின் மீதோ ஜாதகத்தின் மீதோ அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அந்த கமலஹாசனையே இது கமலுடைய ஜாதகம், தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகிற ஜாதகம், அதாவது இந்த சிங்கமுத்தும் ஒரு பையனும் போயிருப்பாங்கல்ல, கேட்டுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிம்பாங்கல்ல, இவனுக்கு இப்போ என்ன வெளிநாட்டுக்கு போய் கூட அமோகமான இருந்திருக்குமே, சார்லிட்டு தானே போய் கேட்பாங்க, அவன் வெளிநாட்டுக்கு போயிருப்பானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க. நம்பரே இல்லாத செல்லை வந்து டைப் பண்ணிட்டு இருப்பாப்ல. 9 கிரகம் உச்சம்பட்ட ஒருவன் செல் இருந்தாலும் பேசலாம், செல் இல்லைன்னாலும் பேசலாம். அது மாதிரி தான் இந்த ரத்தன்பட்டி வெற்றி இவரோட கேரக்டர் தான் அந்த படத்தில் அப்படியே வச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் பேரை சொல்லி ஏமாற்றி, சசிகலா பேரை சொல்லி ஏமாற்றி, தமிழ்நாட்டில் பல பேரை பார்த்துருக்கா. கமலஹாசனுக்கு முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னாப்ல முட்டு சேர்ந்து நின்றுட்டு இருக்காப்ல இப்போ அவரு. அதை விட பெரிய குடும்பம் 2013 காலகட்டத்தில் அஜித்குமாருடைய ஜாதகம் போல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் யாருடைய ஜாதகமே அமையல. அஜித்தையும் நல்ல வேலை அஜித்தையும் முகாமோட பார்த்துருக்காப்ல. அவர் ஸ்லைட்ல எஸ்கேப் ஆகி ரேஸ் கார் எடுத்துட்டு போயிட்டாப்லான்ட்டு. அஜித்தோட ஜாதகம், அவர் கண்டிப்பா அரசு கட்சி தொடங்குவாரு, கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு, கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு அஜித்தை புகழ்ந்து அங்க ஏதாவது வியாபாரம் நடக்கலாம் பார்த்துருக்காப்ல. அவர் தெளிவான ஆளு அஜித், கழட்டி விட்டாப்ல. கமலஹாசன் வந்து ஏரியா பக்கம் வந்து செங்கட தூக்கி மண்டல உடைச்சிருவேன், ஓடிட்டாப்ல. ஆண்டவர் விட்டு மண்டே உடைச்சிருவேன், ரிமோட் எடுத்து பேட்டரியை டிவியை உடைச்ச மாதிரி முகரக்கட்டை உடைச்சிரும் சொல்லி விரட்டி விட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏமாத்துறதுக்கு யார் இருக்கா? ஒரு ஜோதிட பயிற்சி இருக்கு, செஞ்சு சில மாதிரி ஒருத்தருக்காப்ல, நல்ல நட்டு மாதிரி பீஸ் இருக்கு, போடுற வியாபாரத்தை போடுறா. ஏன் விஜய் நம்மளாம் சொன்னோம்ல, விஜய் சோம்பேறி, 6 மணிக்கு மேலே ஒரு வண்டி ஓட்ட மாட்டாரா, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு. காரணம் அதுவே இல்லை. விஜய் ஒரு சோம்பேறிங்கிறது ஊருக்கு தெரிஞ்சுக்கிறார், அது ஒரு விஷயம். 1 மணிக்கு கிளம்பி திருச்செந்தூருக்கு வராப்புல, 1 மணிக்கு கிளம்பி திருச்செந்தூருக்கு வராருல, அப்போ இரவு 1 மணிக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனா மாலை 6 மணிக்கு மேல பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரு. ஏன்னா எது நல்ல நேரம் அப்படிங்கிறத இவன் கணிச்சு கொடுத்துருது. நல்ல நேரத்தில் தான் வீட்டுல இருந்து கிளம்புறது, நல்ல நேரத்தில் தான் லேண்ட் ஆகுறது, நல்ல நேரத்தில் தான் மைக்க பிடிக்கிறது. லேண்ட் ஆகி 1/2 மணி நேரம் லேட்டா வெளியில வரதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நல்ல நேரத்தில் வந்து மைக்க பிடிக்கணும், அவருக்கு வந்து கையில் எதை பிடிச்சாலும் நல்ல நேரத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிறது இவர் கணித்து கொடுத்தது. அந்த அடிப்படையில் தான் உச்சி வெயிலாக இருந்தாலும் சரி, ராகு காலம் யமகண்டம்லாம் காலியான பிறகு நல்ல நேரம். நீங்கள் பார்த்தா விஜய் அவர் கையில் மைக்க பிடிச்ச நேரத்தை பூரா கணிங்க, எல்லாம் முகூர்த்த நேரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தை தான் அவர் வந்து மைக்க தொடணுமா. அது மைக்க தொட்ட அப்புறம் சில நேரத்தில் இப்போ இந்த குளிகை ராகு காலம் சில நேரத்தில் பேசாமல் போகிறார்ல, அது வந்து தேர்தலான டைம் முடிஞ்சுதான். ராகு காலம் வந்துச்சுன்னா பேச மாட்டார், ராகு காலத்தில் பேசக்கூடாது. இப்போ அன்னைக்கு சாயந்தரம் வந்து பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே நல்ல நேரம், அதெல்லாம் 4 மணிக்கு மேலே பேசுறது எல்லாமே நல்ல நேரம். ராகு இது பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவதாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து கிளம்புறதா இருக்கட்டும், அதே போல் வந்து வண்டி லேண்ட் ஆகிறதா இருக்கட்டும், அப்புறம் அங்கே மைக்க பிடிக்கிறது, இது எல்லாமே இந்த மாதிரி நல்ல நேரங்கள் பார்த்து தான் ஒருத்தன் பண்ணணும். ஒருத்தன் வந்து முட்டாள்தனத்தினுடைய மூடநம்பிக்கையினுடைய உச்சத்தில் ஒருத்தர் இருக்கான். இதுதான் உச்சம், கேரியோட உச்சது கிடையாது, முட்டாள்தனத்தின் உச்சம் மூட நம்பிக்கையின் உச்சம்னா சொல்லலாம். இது எல்லாத்தையும் கணிச்சு கொடுக்குறது யாருன்னா அந்த ரத்தன் பண்டிட்டு வெற்றிவேலு. நான் அவரை முதலமைச்சராகாம ஓய மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காப்ல. 4ஆம் தேதி பார்ப்போம், 180 சீட் எடுப்பாப்புன்னு சத்தியம் பண்ணியிருக்காப்ல அவர். சரி, அதையும் பார்த்துருவோம். அவர் ஜோதிடம் எப்படி இருக்கு, மக்கள் மேலே தான் நம்பிக்கை வைக்கணுமே தவிர எந்த தலைவனும் கடவுளின் மீதும் சாமியின் மீதும் சாய் பாபாக்களின் மீதும் நம்பிக்கை வச்ச யாருமே தமிழ்நாட்டு அரசியலில் வென்றதாக சரித்திரமே கிடையாது. அதை தாண்டி நடந்தால் அது ஒரு மெடிக்கல் மிராக்கல்மாங்கல்ல, அப்படி மெடிக்கல் மிராக்கல் மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் மிராக்கலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சீரடிக்கு போட்டோம், திருச்செந்தூர் போட்டோம், எங்கே வேணாலும் போட்டோம். அவர் உண்மையிலேயே ஒரு போல்டான ஆளுங்க. அவர் இந்த திமுக அதிமுக தலைவர்கள்லேருந்து மாறுபட்டவருங்க. எல்லா மதமும் அவருக்கு சம்மதங்க, மத சார்பற்ற சமூக நீதிங்க. அதனால தாங்க அவர் எல்லாத்துக்கும் போறாரு. அவர் எல்லாருக்கும் பொதுவானவருங்க. அவர் தேவாலயத்துக்கும் போவாரு, சர்ச்சுக்கும் போவாரு, அவர் வந்து மசூதிக்கும் போவாரு, எல்லாத்துக்கும் போவாரு. அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போவாரா?
அங்க போவாரா இங்க போவாரான்னு கேட்டு இருக்கீங்க நச அப்படிமாங்க. உண்மையிலே அவர் வந்து முற்போக்கானவருங்க. அவர் எல்லா மதமும் சம்மதம்னா தமிழருடைய பெரிய அடையாளமா இருப்பது தஞ்சை பெருவுடையார் கோவில். உள்ளே இருப்பது சிவன், ஒரு மூத்தவன் ஆதிபாட்டன். ஆமா, நீங்க அந்த சிவன் கோவில்ல, அதுவும் தஞ்சை மன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவில், உலக அதிசயங்கள ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரு கோவில். அந்த கோவில்ல தலைமை நுழைவாயில் வழியாக, முதன்மை நுழைவாயில் வழியாக மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் போய் வழிபாடு நடத்துவாரா? திருச்செந்தூர்ல வேலை தூக்குனவர் அங்க போய் நின்று அவர் வழிபாடு நடத்தட்டும். நான் அப்புறம் வந்து சரிங்க பரவாயில்லைங்க, ஒரு முற்போக்கான ஆளுங்க, அவர் எல்லா மத்தையும் பண்றாருங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். சென்டிமெண்ட் பைத்தியம். கலைஞரே உள்ள பகுத்தறிவாளர் நாகத்தீவாரி சொன்ன கலைஞரே வந்து பொந்து போட்டு தான் உள்ள போனாப்ல. நீ போய் காட்டு, நான் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்பெல்லாம் பிரச்சனை, அப்படிலாம் சென்டிமெண்ட் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போய் காட்ட வேண்டியதானே. முருகன் கோயிலுக்கு போறவர் சிவன் கோயிலுக்கு அங்க போய் காட்டி போனால் ஏற்றுக்கொள்ளலாம். சரிப்பா, அவர் உண்மையிலே பொதுவாக தான் எல்லாத்தையும் பாக்குறாரு, அவருக்குள்ள எந்த விதமான இதுவும் இல்லை, அவர் நடிப்பெல்லாம் நடிக்கல, யாரையும் ஏமாத்தலாம் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமே. போக மாட்டாரு, போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்ததா இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் விகடன் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா, அமைச்சரவை பட்டியல் அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும், எடப்பாடி சபதம், அதே மாதிரி லிஸ்ட் போடும் உறவுகள், ஜாலி ட்ரிபிள் ஸ்டாலின் அப்படின்னு போட்டுட்டு தாவேக்காக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, புசிக்கு நீர்வளம், செங்கிஸ்க்கு பொதுப்பணி, லிஸ்ட் எடுக்கும் விஜய் அப்படின்னு அமைச்சரவை பட்டியலே வந்த மாதிரி போட்டிருக்காங்களே. அதாவது முதல்ல வந்து இந்த விகடன் ஜூனியர் விகடனுக்கு செய்தி இல்லை, சமூக வலைதளங்களில் வர்றது தான் அவங்களுக்கு செய்தி. ஒவ்வொரு கட்சிக்காரங்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க கொடுக்குற ஒரு செய்திகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு செய்தி அனுப்புறது. பொதுவாக ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செய்திகளை வந்து அவங்க வந்து சோர்ஸ்களை வச்சுருப்பாங்க, பல சோர்ஸுகளை, அந்த சோர்ஸ்களை வச்சு செய்திகளை வந்து உருவாக்குவாங்க, சேகரிப்பாங்க. கட்சி தலைமைக்கே தெரியாத செய்திகளை அவங்க வந்து போடுவாங்க, இதெல்லாம் உங்கள் கட்சிக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க இப்போ இருக்கிற விகடன் டீம் என்ன அப்படின்னா, ஒரு சோம்பேறி டீமு. ஏற்கனவே வந்து பல மாதமாக சம்பளம் போடலை, விகடன் டீமுக்கு வந்து காசும் பத்தலை, 100 வருஷ விகடனை வந்து கிட்டத்தட்ட விற்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சோம்பேறி டீம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சோம்பேறி டீம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 4-5 பேருக்கு ஃபோனை போடுறது, ஒவ்வொரு கட்சிக்கும் இன்சார்ஜுக்கு ஒருத்தனை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கு, நீங்கள் அதிமுகவுக்கு, நீங்கள் நாம் தமிழருக்கு, நீங்கள் தாவேக்காக்குன்னு ஒரு 4-5 பேரை போட்டு வச்சுருக்காங்க. இவங்க கொண்டு போய் உருப்படாத நியூஸாக கொண்டு போய் சேர்க்கறது. உருப்படாத நியூஸாக கொண்டு போய் சேர்த்த உடனே அவன் வந்து உட்காந்து ஒரு பிரிண்டை போட்டு இந்த மாதிரி ஆட்சி அமைக்கும் தாவேக்கா, இப்போ ஆட்சி அமைக்கும் தாவேக்கான்னு போட்டால் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து தாவேக்காங்க, நான் ஆட்சி அமைக்கும் தாவேக்கான்னு ஒரு டைட்டில் வச்சு தம்ப்நெயில் வைக்கிறேன், என் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கல்ல. ஆமாம், வேகமாக ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் விற்காத கத்திரிக்காயை விற்க வைக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கும் தாவேக்கான்னு சொல்லி அந்த பசங்களை ஆர்கசம் அடைய வைப்பதற்கான வேலையை விகடன் பார்த்துருக்கு. இப்போ ஒரு வியாபாரத்துக்கு இவ்வளோ பெரிய வேலை. இப்பவும் நான் சொல்கிறேன், செங்கோட்டையன் 100 விழுக்காடு தோற்கிறார், புசி ஆனந்த் 100 விழுக்காடு தோற்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? அவர்தானா? அவர்தான். செங்ஸ் ப்ரோ தாவேக்கால 2 தொகுதி வேணா முன்னிலை வர, அது 2 தொகுதி வேணா இழுபறியா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லை, 2 தொகுதி வந்து வரலாம் அப்படின்னு. 2 தொகுதி என்ன தொகுதிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட போகுது. மற்றபடி எந்த தொகுதியிலும் தாவேக்கா வெல்வதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு கூட இல்லை, 1000 டைம்ஸ் இல்லை அப்படிங்கிறதா கள யதார்த்தம், அதான் உண்மை. ஆனால் விகடன் என்ன பண்ணுறாங்க, 180 தொகுதிகளுக்கு மேலே அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க தயாரித்த லிஸ்ட் தான் அது. லிஸ்ட் தயாரிச்சாங்கன்னா இதில் விட நேரு ஸ்டேடியத்தில் வந்து பதவியேற்பு விழா ஜனநாயகன் படத்துடைய ப்ரிவியூ சோனை வேணால் போடலாங்க நேரு ஸ்டேடியத்தில். அடுத்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் பண்ணலாம். இங்கே வந்து பதவியேற்பு நடத்த முடியாது, ஜனநாயகன் படத்தை பெரிய ஸ்க்ரீனில் போட்டு மொத்தமாக நேரு ஸ்டேடியத்தில் ஓப்பனாக ரிலீஸ் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு போங்கடான்னு வேணா வைக்கலாம். இல்லை, ஆளுநரோட கோஆர்டினேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை. ஆளுநரே தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க, ஆளுநரை எப்படி கோஆர்டினேட் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுக்கு ஆளுநரே போல பொறுப்பு ஆளுநர் போட்டிருக்கு, கேரளாவில் இருக்கார் அவரு. இல்லையே சார், அவர் செங்ப்ரோ வந்து இதுக்கான ஒரு டீம் அமைச்சு ஆளுநரோட பேசி அப்படியே ஒருங்கிணைஞ்சு செயல்பட போகிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் எந்த அமைச்சர் எந்த காவல்துறை அதிகாரிலாம் ஒத்துழைக்கலையே அவங்கள மாற்ற போறாங்க, தூக்கி போட போறாங்களா? ஏற்கனவே தான் 1 மாசமா எல்லா அதிகாரியும் மாத்தியாச்சே, திருப்பி அப்ப நீ ஒத்துழைக்காத அதிகாரிலாம் மாத்துவ அப்படின்னா நீ இன்னொரு கட்சி தானே, நீயும் திரும்பி திராவிட கட்சிகள் மாதிரி தானே. எந்த அதிகாரி இருந்தாலும் செயல்பட வைப்பாடுறா எங்க தலைவர் அப்படிங்கிறது சரி. முதல்ல வரப்போறது இல்லை, வந்தா அவங்க கற்பனைக்கே வச்சுக்கோமே, அவங்க இந்த உட்டோபியன் கற்பனைவாங்கல்ல, அவங்களுடைய கற்பனைக்கே சொல்லிடுவோம்.
இவர் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து பதவியேற்பு நடத்துவாராம், ஆளுநர் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்களாம், அமைச்சரவை பட்டியல் தயாரித்த சபாநாயகராக துணை சபாநாயகராக வந்து இளம் அமைச்சர் இவர் ராஜ்மோகன் இல்லை, நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம ஐயா ஆரந்தாங்கி திருநாவுக்கரசர் இருந்தார்ல, அப்போ இளம் சபாநாயகர் இருந்தார். அது மாதிரி இப்போ வந்து ராஜ்மோகன் தமிழ்நாடுக்கு படித்த கிரகம், தமிழ் தாயின் தவப்புதல்வன், தண்ணீரல்லா தலைவன், அவர் அடித்தால் அடி, இடித்தால் இடி, உதைத்தால் உதை, அண்ணன் புல்லட் பாண்டி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு பாப்பல. பொது மேடையில் பேசும்போதே கேட்க முடியாது, இதில் சட்டமன்றத்தில் வேற அந்த ஆளுமே பேசணுமா? அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் அது போல ஒரு கிரிஞ்சி, அது போல ஒரு கேவலம் இந்த சட்டமன்றத்தில் மூக்கையா தேவரும், முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், கக்கனும், ஜீவானந்தும் இருந்த சட்டமன்றம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரழிஞ்சு போச்சு. அதை மாற்றணும் தான் மாற்று அரசியலுக்கு துடிச்சிட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சி. ஆனால் மீண்டும் அந்த சட்டசபையை ஒரு கேவலமான சட்டசபையாக மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் சட்டசபைக்கு போனால் நான் நாடை விட்டு போகிறது தவிர வேறு வழியே இல்லை. என் தலைவன் நித்யானந்தாக்கு போன போட்டு, தலைவா தயவு செஞ்சு என்னை தத்தெடுத்துக்க தலைவா, நான் வந்துடுறேன், என்னை தத்தெடுத்துக்க, நான் அவங்க கூட வந்துடுறேன்னு கிளம்ப வேண்டியதான் கொடுமை. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நேற்றைய தினம் நமது அண்ணன் பேரறிவாளன் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியை பார்த்தோம். இப்போ வந்து காங்கிரஸ் எம்பி சுதா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரறிவாளன் பார் கவுன்சில் பதிவு செய்த நாள் ஒரு கருப்பு நாள், அவரை பதிவு செய்த பார் கவுன்சில் உறுப்பினர்களை வன்மையாக கண்டிக்கிறேன், திரும்ப பெற வேண்டும். யார் இந்த காங்கிரஸ் எம்பி சுதா? இந்த மயிலாடுதுறையில் இருப்பாங்க, அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம். அவங்க வந்து மயிலாடுதுறை எம்பி ஆனதுல இந்த மாதிரி செய்திகளை எப்பவும் போட்டால் தான் காங்கிரஸ்ல எம்பி இருக்கிறதே அதிசயம். ஆமாம், அதில் இந்த மாதிரி போட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நான் 29 ஆண்டுகள் சொன்னேன், 31 ஆண்டுகளாக சிறையில் இருந்த ஒருத்தர். சிறைனா முதல்ல என்ன? குற்றமே செஞ்சுட்டு ஒருத்தன் உள்ள போனாலும் அவனை சீர்திருத்தம் செய்வதற்கு, அவனை நல்வழப்படுத்தி, அவன் செய்த குற்றத்திலிருந்து அவனை அவனை விலக்கி, அவனை உள்ள படிக்க வச்சு, தொழில் செய்ய கற்றுக் கொடுத்து, அவனை நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு தான் சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளி. இப்போ சிறைச்சாலைங்கிற பேரே கிடையாது. நீங்கள் வந்து யாரையும் வந்து நீங்கள் அக்யூஸ்ட் சொல்ல முடியாது, சிறைவாசின்னு தான் சொல்லணும். நீங்கள் சிறையில் போய் அக்யூஸ்ட் வாழலாம் கூட முடியாது, சிறைவாசி தான் சொல்லணும். சிறையில் இருக்கிறதுனால அவர் சிறைவாசி. ஆமாம், சிறைவாசி தான் அதுக்கு பேர். சிறைவாசி எண் தான் இருக்கும்ல, சிறைவாசி எண். கைதிலாம் கிடையாது, கைதிலாம் சொல்லக்கூடாது, சிறைவாசி அப்படி தான் போட்டிருப்பாங்க. சிறையில் இருக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு வந்து மனித உரிமை அமைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இந்த சிறை இன்னைக்கு அப்படி சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளியே இல்லை. ஆனால் உண்மையில் அது சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளி தான். அங்கே வந்து நீங்கள் ஒருத்தன் வந்து ஒரு ஆயுள் தண்டனை பெறான்னா அவன் எந்த குற்றமும் செஞ்சுருக்கட்டும், அவன் ஒருவேளை 10th படிக்கணும்னா அவனுக்கு படிக்க வைக்கணும், +2 படிக்கணும்னா படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்கணும்னா கல்லூரி படிக்க வைக்கணும், அவனுக்கு தொழிற்கல்வி படிக்க வைக்கணும். அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செய்து கொடுத்து அவனை வெளியே வரும்போது இந்த சமூகத்தில் அவன் வந்து ஒரு நல்ல மனிதனாக எல்லாரையும் போல இயங்குவதற்கான, ஏன்னா 10 வருஷம் முடங்கிடுவான், 15 வருஷம் முடங்கிடுவான், வெளியே வந்து அவனும் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கான அவனுக்கு ஒரு சுயதொழிலை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு சிறைத்துறை அனுப்புது. நீங்கள் உள்ளுக்குள்ளே பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனி வளர்த்தல், விவசாயம் செய்தல், சோப்பு செய்கிறது, மெழுகுவர்த்தி செய்கிறது, பத்தி செய்கிறது, டெய்லரிங் செய்கிறது, ஓவியங்கள் வரைவது, இசை கற்றுக் கொடுப்பது, பாடகராவது, இது எல்லா தனித்திறன் ஆற்றல் தான் அவங்களை ஊக்குவிச்சு சிறைக்குள்ளே அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க சிறையில் அப்படி தான் நடக்குது. சிறையில் வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வந்து இலவசமாக மக்கள்கிட்ட பெற்றுக்கொண்டு சிறையில் வச்சு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அப்படி 31 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருத்தர், ஒரு கொடும் தண்டனை சிறைவாசியாக இருந்த ஒருத்தர், அதிலிருந்து வெளியே வந்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் படித்து பட்டம் பெற்று வந்திருக்கிற நாள் பொன்னான நாள். அது கருப்பு நாள் அல்ல, அது பொன்னான நாள். உள்ளிருந்த ஒருத்தனே 31 வருஷம் இருந்த ஒருத்தனை வெளியே வந்து வழக்கறிஞருக்கு படிக்கிறான் என்றால் வெளியே இருக்கிற நாமும் வழக்கறிஞராக, பொறியாளராக, மருத்துவராக படிக்கலாம். இன்னைக்கு நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டா இறந்து போயிடுறாங்க, +2ல் தோல்வி அடைஞ்சிட்டா இறந்து போயிடுறாங்க, கல்லூரியில் தோல்வி அடைஞ்சா இறந்து போகிறாங்க. 31 வருஷம் சாவின் விளிம்பில் இருந்த ஒருத்தனே படித்து மேலே வரும்போது நீ 16 வயசு 17 வயசு பையன் எதுக்கு சாவுற அப்படிங்கிற கேள்விதான் பேரறிவாளனுடைய படிப்பின் மூலமாக வெளியிடுது. 16 வயசு 17 வயசு பையன் தன்னை மாய்த்து கொள்கிற பொழுது 50 வயசுல ஒருத்தர் படிச்சு சட்டம் படிச்சு தமிழ்நாடு பார் கவுன்சில் வந்து வந்திருக்காருன்னா அது பாராட்டணும். உண்மையிலேயே வந்து அந்த அவங்க பேர் என்ன சொன்னீங்க, சுதாவோ லதாவோ, அந்த அம்மா இவங்களை பாராட்டிருக்கணும். ஆனா பாராட்ட மனசு இல்லாம இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து குரூர எண்ணம் படைத்தவர்கள், அந்த வன்மம் உள்ள இருந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்படி என்ன? ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்குல பேரறிவாளன் கைது செய்யப்பட்டதுனால பேரறிவாளன் படித்த நாள் கருப்பு நாளாம். அப்புறம் ராஜீவ்காந்திங்கிற ஒரு உயிரை பார்க்குற இந்த லதாவா சுதாவா? சுதா.
ராஜீவ்காந்தி 12,000 அமைதிப்படை அனுப்பி 12,000 பேரை கொண்டாரு ஈழத்தில். பச்சிலம் குழந்தைகளை பெண்களை பாலியல் வன்முறை, அதெல்லாம் அந்த சுதாவுக்கு தெரியாதா? அதெல்லாம் அந்த நீ பக்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து கூப்பிடும் தொலைவில் 36 கிலோமீட்டரில் அம்மா அக்கான்னு கூப்பிட்டா உங்களுக்கு தான் கேட்கும். ஒரே மொழி பேசக்கூடிய ராஜீவ்காந்திக்கும் இந்த அம்மாவுக்கு சுதாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தொடர்பே கிடையாது. ஆனால் உன் மொழி பேசக்கூடிய அக்கா தங்கச்சி பாலியல் வன்முறை ஆளாக்கப்பட்ட இதே ராஜீவ்காந்தி அனுப்பிய அமைதிப்படைனால. ராஜீவ்காந்தியெல்லாம் மனித புனிதர் மாதிரி பேசிக்கிட்டு அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் இறந்து வழக்கு நடந்து 31 வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாங்கல்ல. இவ்வளவு பேசுற இந்த சுதா லதா இவங்கெல்லாம் இன்னைக்கு எத்தனை கொலகாரம் இன்னைக்கு திமுக அக்யூஸ்டா இருந்து வேட்பாளராக நிற்கிறான்? எத்தனை அக்யூஸ்டு குற்றப்பின்னி கொண்ட எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்களா இதெல்லாம் கருப்பு நாள் இந்த எம்எல்ஏக்கள் நின்னுது அப்படின்னு போய் பேசுவாங்களா? வாய் திறந்து பேசுவாங்களா? இங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் காங்கிரஸே பல அக்யூஸ்ட் இருக்கான். அந்த அக்யூஸ்ட் பூரா வேட்பாளராகி எம்பி ஆகி எம்எல்ஏவாக இருக்கான். அப்போ அவன்லாம் கருப்பு நாள் இவங்க எம்எல்ஏவானது, இவங்க எம்எல்ஏவா நிற்பது கருப்பு நாள் அப்படின்னு அவங்க பேசுவாங்களா? வன்மத்தில் பேசுறாங்க. அட்டென்ஷனுக்காக ஏதாவது பேசணும், பேர் வெளியில வரணும், பேர் வெளியே வரணும், ஒரு அட்டென்ஷனுக்காக பேசுறது. அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கூடக்கூடாது. உண்மையிலே நான் பேரறிவாளனுடைய இந்த படிப்பு என்பது தமிழ் இளைஞர்களுக்கான ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. உண்மையிலே அது ஒரு பொன்னான நாளாக தான் நான் பார்க்குறேன். 28ங்கிறது ஒரு பொன்னாள். நம்ம கருப்பு நாளில் ஒரு நெருப்பு நாள். அடுத்ததா பாசறை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழீழ மக்களும் தமிழக மக்களும் பெரிதும் போற்றக்கூடிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் நேற்றைய தினம் மறைவடைஞ்சிருக்கிறாரு. நீங்களும் போயிட்டு வந்திருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். இல்லை, உண்மையிலே என் தமிழையும் என் தலைவனையும் பாடிய வாயால் வேற யாரையுமே பாட மாட்டேன்னு இறுதி வரைக்கும் கொள்கை பிடிப்போடு இருந்தவர். அவர் நினைச்சிருந்தா தமிழ் திரைகளுடைய கதாநாயகர்களுக்கு அந்த அறிமுக பாடல்னு சொல்லுவாங்களே, இன்ட்ரோடக்ஷன் சாங், ஓப்பனிங் சாங், அதை பாடுவதற்கு அவருக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த பாடகர், ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் அவர். அவரே பாடல் எழுதியும் இசையமைத்திருக்காரு, அவரே இசையமைத்திருக்காரு, பாடியிருக்காரு. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது தமிழ் சினிமாவில். அது என் தலைவனை பாடிய வாயால் வேற எந்த நடிகனையும் பாட மாட்டேன் அப்படின்னு கொள்கை பிடிப்போடு இருந்தார். ஏழ்மையான எளிமையான வாழ்க்கை தான். அவர் நினைச்சிருந்தா ஒரு 100 பாட்டு தமிழ் சினிமாவில் பாடிருக்கலாம். ஒரு பாட்டுக்கு குறைந்தபட்சம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி பெரும் கோடீஸ்வரனாக சொல்லித்திருக்க முடியும். இன்னைக்கு பெரிய பங்களாவில் வாழ்ந்திருக்க முடியும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திலையும் கொண்டு போய் அவர் சேர்ந்திருக்க முடியும். ஆனால் உலகத்தமிழ் கொண்டாடுற ஒருத்தன் தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய பிரபலம் கிடையாது. தேனிசை செல்லப்பானா அங்கே யாருக்கும் யாருக்குமே தெரியாது. அது தமிழ் சமூகத்தில், தமிழ் இனத்தில் தெரியாது. தமிழ் தேசியவாதிகளுக்கும் மொழிப்பற்று இனப்பற்று கொண்டவர்களுக்கு தான் தேனிசை செல்லப்பானா யாரும் தெரியும். ஒரு சாதாரண தென்காசி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழ் பற்று கொண்டு மொழிப்பற்று கொண்டு தலைவருக்காக நூற்றுக்கணக்கான பாடலை பாடியிருக்கார். அதாவது உணர்ச்சியற்ற உணர்வில்லா இந்த சமூகத்தில் அவருடைய பாட்டை கேட்டனா 100 விழுக்காடு அந்த பாட்டு மூலமாக தமிழ் ஈழத்தினுடைய வரலாறு, தமிழ் ஈழத்தினுடைய வழிகள், தமிழீழம் அடைந்த துன்பங்கள், அந்த மக்கள் பட்ட வேதனைகள், யார் மாவீரர், யாருன்னா புலிகள்னா யார், தலைவர்னா யார், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா ரொம்ப உற்சாகமாக பாடுவார், சோகமாக பாடுவார். இந்த என்னடா தம்பி கதைக்கிறானுங்க அந்தி வெளியில, எப்படி ஏண்டா நேத்தைய அடி கதிர வெளியில அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி செவ்வள மாடு கட்டி இருக்கிற சலங்க ஓடையட்டும், சிங்களவன் கொட்டமடிக்கிற இலங்க ஓடையட்டும், சலங்க ரெண்டா ஓடையட்டும், இலங்க ரெண்டா ஓடையட்டும். அந்த பாட்டெலாம் அது கேட்கும்போது நமக்கு பயங்கர உற்சாகமாயிரும். தலைவரை பற்றி பாடிய பாடல்களில் தலைவருடைய பெருமைகளை பாடுவார். உண்மையிலே அது கேட்கும்போது வெறும் உணர்ச்சி வசப்படுவதை தாண்டி தலைவருடைய அந்த பெருமையை நம்ம அப்படி நேரடியாக உணரலாம். இந்த ஒரு போருலகில் ஒரு பாட்டு உண்டு. போருலகில் புலி தலைவர் புகழென்று நிலைக்கும், சிறு பிள்ளைகளும் பிறவாகரன் பேரெழுதி படிக்கும், வான்வெளியில் வான் புலிகள் வட்டமிட்டு பறக்கும், பகை வந்து விட்டால் எதிரிகளை தூள் தூளாய் நொறுக்கும். அந்த வார்த்தை அப்படியே கண்ணீர் 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 கண்ணீர்னு விழும். அதுல பெருமையில் பாருங்க, போருலகில் புலித்தலைவர் புகழுண்டை நிலைக்கும், சிறு பிள்ளைகளும் பிரபாகரன் பேரெழுதி படிக்கும், வான்வெளியில் வான்புலிகள் வட்டமிட்டு பறக்கும், பகை வந்து விட்டால் எதிரிகளை தூள் தூளாய் நொறுக்கும் பாரு. அதன் மூலமாக அந்த வரலாறு கடத்தப்படுது, ஒரு பெருமை கடத்தப்படுது. அப்படி அது மாதிரி பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அந்த பாட்டெலாம் உலகத் தமிழர்கள் கொண்டாடுற ஒரு பாட்டு. புலிகள் அப்படி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான உலகத் தமிழர்கள் இருக்கிறவரை, தமிழ் இன்னும் உள்ளவரை ஐயா செல்லப்பா அவருடைய புகழ் நினைத்திருக்கோம். அதே போல் பாரதிதாசனுடைய பாட்டு நிறைய பாடல்களை ஒரு பாடிக்கார். நீங்கள் தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழ் தேசிய அமைப்புகள், அன்றைக்கு பெரியாரிய அமைப்புகள் எல்லா மேடைகள்லையும் அவர் தலைவருடைய பாடலை பாடியிருக்காரு.
அப்புறம் அந்த கடவுச்சீட்டை பற்றி பாடுறாரு. கடவுச்சீட்டு முடக்கத்தால காண முடியலை அப்படின்னு சொல்லி கடவுச்சீட்டு முடக்கிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதி கடவுச்சீட்டு முடக்கிட்டாங்க வர முடியல அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து அது மாதிரி நிறைய பாட்டு, மாவீரர்களை பற்றிய பாடல், இது எல்லாமே வந்து அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை, தமிழ் தேசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய தலைமுறை, ஈழ வரலாற்றை தெரிந்து கொள்ள தலைமுறை வந்து ஐயா தேனிசை செல்லப்பா நீங்கள் யூடியூப் தளத்தில் தேடினாலே, இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டாலே வந்து வருது, அவ்வளோ பாடல்கள் இருக்குது. நம்ம கட்சி நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் அவரோட பாடல்களில் பாடிதான் நம்ம தொடங்கிட்டு தொடங்குவோம். இல்லை இளைய தலைமுறை வந்து தேனிசை செல்லப்பான்னு இணையதளத்தில் போட்டாலே அவ்வளோ பாடல்களும் அதெல்லாம் கேட்பது மட்டும்தான் அவருடைய புகழுக்கும் வந்து உண்மையான நம்ம வந்து புகழஞ்சலி செலுத்துவதாகவும், உண்மையிலே தமிழினம் உள்ளவரை ஐயா தேனிசை செல்லப்பாவுடைய குரலும் அந்த பாடலும் நிச்சயம் வந்து நிலைத்திருக்கும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.